அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். கடந்த 13 நாட்களாக மண்டலம் 5 மற்றும் 6 தனியார் மையமாக்கலை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், போராடுவதற்கு என தனியாக இடம் இருக்கிறது, அங்கே சென்று அவர்கள் போராட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு தூய்மை பணியாளர்களை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை சைதாப்பேட்டை, அடையாறு, வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடலங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ரிப்பன் மாளிகை வெளியே காவல்துறை அதிகாலை முதலே காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தடுப்புகள் அமைத்து காவலர்கள் அதிக அளவு தற்பொழுது ரிப்பன் மாளிகை வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு 4க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளும் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த இடத்துல யாராவது போராட வரும்பொழுது அவர்களை கைது செய்வதற்கு ஏதுவாக முன்கூட்டியாகவே அவர்களை கைது செய்ய ஏதுவாக அரசு பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் அமைத்து காவலர்களும் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ச்சியாகவே பார்த்தோம், ஏற்கனவே இந்த சமுதாய நலக்கூடத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருக்க தூய்மை பணியாளர்கள் அவர்களை அங்கிருந்து விடுவிக்கும் பொழுது நீங்கள் நேரடியாக சென்று எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நீங்கள் போராட்டத்தை தொடரலாம், ஆனால் ரிப்பன் மாளிகை நீங்கள் செல்லும் பொழுது மீண்டும் கைது செய்யப்படுவீர்கள் என ஏற்கனவே காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில ரிப்பன் மாளிகையில காவல்துறை பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தடுப்புகள் அமைத்து காவல்துறை அந்த வளாகம் முழுவதுமாக கிட்டத்தட்ட 3 நுழைவாயில்கள் இருக்கிறது. அந்த 3 நுழைவாயில்களிலுமே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளும் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு மீதும் ஏதாவது ஒரு போராட்ட குழுவோ மற்ற மண்டலங்களிலிருந்து ஆதரவு தெரிவிக்க வரக்கூடிய வேற யாரோ அல்லது கைது செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை விடுவிக்கும் போது மீண்டும் அவங்க அந்த இடத்துக்கு வந்து போராட்டத்தை முன்னெடுக்க கூடாது என்பதற்காக முன்கூட்டியாகவே காவல்துறையினர் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளும் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.